ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். தெய்வத்தை போல் வாழுங்கள், தெய்வீக பண்புள்ள நண்பர்களை ஈர்ப்பீர்கள். இறுதியாக உங்களை நேசிப்பது போல அண்டை வீட்டாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளவும். நீங்கள் இவ்வாழ்நாளில் பூமியில் இருப்பது சில காலத்திற்கு மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளவும். நீங்கள் இதற்கு முன் எண்ணற்ற பிறவிகளில் இங்கே வந்திருந்து பல வெவ்வேறு ஆன்மாக்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உண்மையான உறவினர்கள் யார்? ஞானிக்கு ஒவ்வொருவரும் அவரது உறவினர், ஒவ்வொருவரும் அவரது அண்டை வீட்டார். நிச்சயமாக ஞானி வைரம் மற்றும் மரக்கரியின் மீது சரிசமமாக சூரியன் பிரகாசித்தாலும் சூரிய ஒளியை அழகாக பிரதிபலிப்பது வைரமே என்று புரிந்து பகுத்தறிகின்றான். ஒருவர் உயரிய வைரம் போன்ற மனப்போக்கு உள்ளவர்களை தேடி அவர்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும். உண்மையான நண்பர்களை கண்டுபிடிக்க நேரம் ஒதுக்கவும். உன்னத ஆன்மாக்களை ஈர்க்கின்றன. தெய்வங்களைப் போல வாழுங்கள். நீங்கள் தெய்வம் போன்ற நண்பர்களை ஈர்ப்பீர்கள். தெய்வங்களைப் போல வாழுங்கள். புலனுணர்வு தளத்தில் விலங்குகளைப் போல வாழ்ந்தால் விலங்குணர்வுள்ள தோழர்களை ஈர்ப்பீர்கள். உங்கள் கொள்கைகளை தாழ்த்தி உங்களிடம் உலக உணர்வு பதற்றத்தை உருவாக்குபவர்களுடன் நெருக்கமாக கலந்து பழக வேண்டாம். ஆனால் அதே சமயம் உங்கள் அன்பு வட்டத்திலிருந்து எவரையும் ஒதுக்க வேண்டாம். அத்துடன் அன்பை வழங்குபவராக மட்டுமே இல்லாமல் எங்கு சென்றாலும் நல்லிணக்கம், அமைதி மற்றும் மேம்பாட்டை கொண்டு வரும் ஒரு சமாதான தூதுவராகவும் இருங்கள். ஒருவரும் துர்நாற்றத்தை வீசும் காட்டுப்பூனையை சுற்றியிருக்க விரும்புவதில்லை. அனைவரும் அதை தவிர்ப்பர். அதுபோல பதற்றமான மனிதர் எப்போதும் அமைதியற்று எரிச்சலூட்டும்படியாக உணர்ச்சி வேக மிக்கவராக இருப்பவர். மற்றவர்களுக்கு வெறுப்பூட்டுகின்றார். நாம் மனித காட்டுப்பூனைகளாக இருக்கக்கூடாது. கசக்கப்பட்டாலும் கூட இனிய மனம் பரப்பும் ரோஜாவை போல நாம் இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் அமைதியின் நறுமணத்தை பரப்பும் ஒரு மனித ரோஜாவாக இருங்கள். நீங்கள் தியானம் செய்தால் உங்கள் வாழ்வு ஆன்மீக உணர்வு நிலையை பிரதிபலிக்கும். எனது புத்தகம் ஒரு யோகியின் சுயசரிதம் வெளிவந்தது முதல் ஒவ்வொருவரும் கிரியா யோகத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அதுதான் எனது நோக்கம். நான் சமய கருத்தியல்களை தெரிவிக்க அல்ல, ஆனால் ஒரு உத்தியை கொடுக்க வந்துள்ளேன். அதன் மூலம் சிரத்தையாளர்கள் இறைவனை பற்றிய வெறும் தத்துவங்களை மட்டுமல்லாமல் அவனை உண்மையாகவே அறிய முடியும். நீங்கள் அனைவரும் கிரியா யோக பெருவழிக்கு மற்றவர்களையும் ஈர்க்கவும் நான் விரும்புகின்றேன். கிரியா பயிற்சி சமயத்தின் உண்மையான அனுபவத்தை கொடுக்கின்றது. அதை இறைவனை பற்றி பேசுவதால் மட்டுமே பெற முடியாது. நீங்கள் நாள்தோறும் தியானம் செய்ய வேண்டும். கிரியா யோகம் மூலம் நான் எனது ஆன்மீக கண்ணை திறக்கும் பொழுது உலகமே எனது உணர்வு நிலையிலிருந்து நீங்கி விடுகின்றது. அப்பொழுது இறைவன் என்னுடன் இருக்கின்றான். ஏன் கூடாது? நான் அவனது குழந்தை. இறைவன் தனது அருட்கொடைகளை வழங்கலாம் என்பதற்காக அவர் மனப்பூர்வமான இதயங்களை தேடுகிறார். அது மிகவும் அழகானது. மேலும் அதைத்தான் நான் நம்புகிறேன். இறைவன் தனது கொடைகளை வழங்க மனப்பூர்வமான இதயங்களை தேடுகின்றான். அவன் நமக்கு எல்லாவற்றையும் வழங்க விரும்புகின்றான். ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடுக்க நாம் விரும்பவில்லை. இறைவன் நமது இதயங்களினுள் நோக்குகின்றான். அவை வேறு எதனாலும் நிரப்பப்பட்டிருந்தால் அவன் வருவதில்லை. ஆனால் உங்களால் இறைவனிடம், ஐயனே, என் இதயத்தில் உன்னை தவிர வேறெதுவும் இல்லை என்று உண்மையுடன் சொல்ல முடியும் பொழுது இறைவன் வருவான். சிறிது காலத்திற்கு இறைவன் உங்களுடன் கண்ணாமூச்சு விளையாடுவான். ஆனால் நீங்கள் விடாமுயற்சியுடன் இருந்தால் அற்புதமான விஷயங்கள் புதிரான முறையில் நிகழ்வதை நீங்கள் காண துவங்குவீர்கள். அவை இறைவனிடமிருந்து வருகின்றது என்று நீங்கள் அறிவீர்கள். தக்க சமயத்தில் இறைவனது தெளிவான மறுமொழியை உங்களது பிரார்த்தனைக்கான நேரடி பதில்கள் வடிவிலோ அல்லது மகான்களை அகக்காட்சியில் தரிசிப்பதாலோ பெறுவீர்கள். இறுதியில் இறைவன் உங்களிடம் வெளிப்படையாக வருவான். உங்களால் இறைவனுடன் பேச இயலும். உங்களால் இறைவனுடன் ஆழ்ந்த தொடர்பு கொள்ள இயலும். நீங்கள் இறைவனது பேரிருப்பின் அனுபூதியில் நிரந்தரமாக இருப்பீர்கள். பதற்றம் உங்களை திரும்ப ஒருபோதும் தீண்ட முடியாது. தொடரும். ஓம்.